ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது ஷோ ஒன்று இன்னையிலேருந்து பண்ண போகிறோம். ஷோவோட பேர் மிட் வீக் மங்காத்தா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிட் வீக்கில் நடக்கிற கேம்ஸை பற்றின ஒரு அலசலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கிலீஷ் ஃபுட்பாலில் கரபோ கப்பாக இருக்கட்டும், எஃப்ஏ கப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு யூரோப்பியன் காம்படிஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மிட் வீக்கில் என்னென்ன கேம்ஸ் நடக்குதோ இதெல்லாம் பற்றின ஒரு சின்ன ஒரு அனலைஸ் தான் நம்ம இந்த ஷோவில் நம்ம பண்ண போகிறோம். இன்னையிலேருந்து இந்த வீக்லேருந்து நம்ம இந்த எபிசோடை கண்டினியூவாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் நானும். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்துட்டு என்னென்ன மாற்றணும், எதுவும் தகவல் தப்பாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் பதிவிடுங்க. நான் அதெல்லாம் வந்து திருத்திக்கிறேன். நம்ம டிலே பண்ணல, ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கான்ஃபரன்ஸ் லீக்கில் இந்த வீக் வந்து இங்கிலீஷ் கிளப்பான கிறிஸ்டல் பேலஸ் வந்து விளாண்டாங்க. அவங்களோட கேமை பற்றி ஒரு பார்த்துருவோம். அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் கிளப்பு ஆர்சி ஸ்ட்ராஸ்பர்கோட விளாண்டாங்க. அவங்களோட ஹோமில் போய் தான் விளாண்டாங்க. இது வந்து கிறிஸ்டல் பேலஸ்க்கு அவே கேம் ஆரம்பித்த 35 மினிட்லேயே வந்துட்டு பேலஸ் லீடு எடுத்தாலுமே வந்துட்டு ஸ்ட்ராஸ்பர்கோட வந்து கேம் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களும் வந்துட்டு 2 கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 53rd மினிட்டில் ஒரு கோலும் 77th மினிட்டில் ஒரு கோல்னு சொல்லிட்டு 2 கோல் ஸ்கோர் பண்ணி கேமை வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் கான்ஃபரன்ஸ் லீக்கில் வந்துட்டு 4 லீக் கேம் ஆடி இருக்கிற கிறிஸ்டல் பேலஸ் வந்துட்டு 2 வின்னு 2 லாஸுன்னு சொல்லிட்டு 6 பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்லேயும் வந்துட்டு 18th பிளேஸில் இருக்காங்க. ஸ்டில் வந்து பிளே ஆஃப் ஸ்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இஃப் சப்போஸ் அந்த 6 லீக் கேமும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து டாப் 8க்குள்ளே அவங்க குவாலிஃபை ஆகலை அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து பிளே ஆஃப் விளாட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எப்படி அடுத்த கேமை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக யூரோப்பா லீக் போயிடுவோம். யூரோப்பா லீக்கில் 2 கிளப்பு விளாட்றாங்க இங்கிலீஷ்லேருந்து. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டும் ஆஸ்டன் வில்லாவும். ஸோ ஃபஸ்ட்டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமை பற்றி பார்த்துருவோம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹோமில் மால்மோ வந்து விளாண்டாங்க. 3-0 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்ட் டைமாக வந்துட்டு ஏர்லியாக இந்த சீசனில் வந்துட்டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 மேனேஜர்ஸை சேக் பண்ணியிருக்காங்க பேக் டு பேக்கு. அதுக்கப்புறம் சான் டேச் வந்து இப்போ மேனேஜர் ஆனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து லாஸ்ட்டு வந்து 5 கேமில் வந்து அன்பீட்டனாக இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஆல் காம்படிஷன். ப்ரீமியர் லீக்கும் சரி, யூரோப்பா லீக்லேயும் சரி, நல்லாவே வந்துட்டு ஓரளவுக்கு அன்பீட்டனாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் ப்ரீமியர் லீக்கில் கூட அவங்க வந்து 3-0 லிவர்பூலை வந்துட்டு ஆன்ஃபீல்டில் போய் பீட் பண்ணியிருந்தாங்க. அதே கான்ஃபிடென்ஸோடு தான் இந்த யூரோப்பா லீக் கேம்ஸுக்கு வந்திருந்தாங்க. நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டேபிள்லேயும் வந்துட்டு அவங்க ஸ்டில் வந்து பிளே ஆஃப் ஸ்பாட்டில் தான் இருக்கிறாங்க, 16th பிளேஸில். பட் ஆனால் அவங்களோட இப்போ இந்த ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்க வந்து டாப் 8க்கு கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க வந்து லீக் பேஸில் எங்கே முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆஸ்டன் வில்லாவை பற்றி பார்த்துருவோம். ஆஸ்டன் வில்லா வந்து ஹோமில் வந்து யங் பாய்ஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏர்லியராக இவங்களுமே வந்துட்டு சீசன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 ப்ரீமியர் லீக் கேம்ஸில் வந்துட்டு கோல்ஸே போடாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீம் வந்து ஓரளவுக்கு மிங்கிளாகி நல்லாவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் அவங்க வந்து 5 கேம் ஆடி இருக்கிறாங்க. அதில் 4 வின்னு எடுத்துருக்கிறாங்க, ஒரு லாஸு. ஓவராலாக பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து இப்போ வந்து 3rd இருக்காங்க 12 பாயிண்ட்ஸோட. ஆல்மோஸ்ட் வந்து கோல் டிஃப்ரென்ஸில் தான் அவங்க வந்து 3rd பிளேஸில் இருக்கிறாங்க. ஸ்டில் எனக்கு வந்து நல்லாவே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து பிளே ஆஃப் ஸ்பாட்டில் டாப் 8ல் முடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னும் நல்லா புஷ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு லீக் பேஸில் டாப் ஆஃப் த டேபிளில் முடிக்கிறதுக்கான சான்சஸ் கூட நல்லா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்களுக்கும் வந்து அடுத்தடுத்து கேம்ஸ் வந்து இருக்குது. அதுவுமே வந்துட்டு பெசல், ஃபெர்னபேட்கே இப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஈஸி கேம்ஸாக இருக்குது பேப்பரில் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்து இவங்க வந்து டாப் ஆஃப் த டேபிளில் முடிக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. அப்படியே நம்ம அடுத்தது வந்துட்டு நம்ம சாம்பியன்ஸ் லீக்கை பற்றி பார்த்துருவோம். சாம்பியன்ஸ் லீக் தான் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டைட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. எந்த டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்க, எந்த டீம் எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. வாங்க டிலே பண்ணாமல் போய் நம்ம நேராக சாம்பியன்ஸ் லீக்கை பார்த்துருவோம். சாம்பியன்ஸ் லீக்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கிளப்ஸ் வந்து மொத்தமாக ஓவராலாக வந்து 6 கிளப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம நியூ காஸ்டலை பற்றி பார்த்துருவோம். நியூ காஸ்டல் வந்து இந்த கேமுக்கு முன்னாடி வந்துட்டு 3 வின் 1 லாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 9 பாயிண்ட்ஸோட. ஆனால் இந்த கேம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடான மார்ஷேக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. 2-1ன்னு சொல்லிட்டு லூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேமை.
கேம் ஆரம்பித்த வந்து 6th மினிட்லேயே ஒரு கோல் போட்டாலுமே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மார்ஷேல் வந்து கம்பேக் பண்ணாங்க. 2 கோல் கண்டினியூஸாக போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 5 கேம்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம் நியூகாஸ்டல் அப்படின்னா வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் 11th பிளேஸில் இருக்கிறாங்க 9 பாயிண்ட்ஸோட. ஸ்டில் வந்து கோல் டிஃப்ரென்ஸு +7 தான் இருக்குது. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் வர கேம்ஸ்லேயும் அவங்களுக்கான சான்சஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு இன்னமும் வந்துட்டு நியூகாஸ்டலால் ப்ளே ஆஃப் ஸ்பாட்ஸில் முடிக்க முடியுங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா டைரெக்டாக வந்து ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணலை. அடுத்து நம்ம வந்து செல்சியோட கேமை பார்த்துருவோம். செல்சிக்கு வந்து இந்த வீக்கு வந்து மிட் வீக்கில் பார்சிலோனா விசிட் பண்ணியிருந்தாங்க சாம்பியன்ஸ் லீக் கேமுக்காக. உண்மையிலே வந்து இந்த கேம் வந்து ரொம்ப முக்கியமான கேமாக இருந்துச்சு 2 பேருக்குமே. பாயிண்ட்ஸில் வந்துட்டு இந்த கேமுக்கு முன்னாடி 2 பேருமே ஈக்குவலாக 7 பாயிண்ட்ஸில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஃபேவராக வந்து பார்சிலோனா தான் வந்துட்டு எல்லா பண்டிட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க பார்சிலோனா ஈஸியாக வந்து செல்சியை பீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஓன் கோல், ரெட் கார்டு இதெல்லாம் வந்து செல்சிக்கு வந்ததுனால ஓரளவுக்கு நல்லாவே அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பார்சிலோனாவால் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண முடியல. அவங்க வந்து டோட்டலாக கேம்லேயே இல்லைன்னு சொல்லலாம். ஈவன் வந்து அவங்க 11 மேனோட விளாண்டுருந்தால் கூட வந்துட்டு செல்சி கண்டிப்பாக வந்துட்டு 2-3 கோல்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருந்துச்சு. அவங்களும் வந்து பார்சிலோனா அந்தளவுக்கு பேடாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சான்ஸை செல்சி நல்லாவே யூஸ் பண்ணி 3-0 வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேமில். இப்போ டேபிளில் வந்துட்டு 7th பிளேஸில் இருக்கிறாங்க செல்சி 10 பாயிண்ட்ஸோட 5 கேம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா. அவங்களும் கண்டிப்பாக வந்துட்டு டைரெக்டாக வந்து இந்த ரவுண்ட் ஆஃப் 16 விளையாடுறதுக்கு தான் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிளே ஆஃப்ஸில் இருக்கிற 2 கேமுங்கிறது வந்துட்டு மிடில் ஆஃப் த சீசனில் ரொம்ப பிளேயரை வந்து ஃபெட்டிக் அதிகமாக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து செல்சி வந்து அந்த டாப் 8 முடிக்கிறதுக்காக இன்னும் நல்லா புஷ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு வீக்காக தான் இருந்திருக்குது. ஆல்ரெடி வீக்கெண்டில் வந்துட்டு போய் ஆர்சனலோட பெரிய லாஸு நார்த் லண்டன் டர்பியில். அதுக்கப்புறம் இப்போ இந்த பிஎஸ்ஜி கேமு சாம்பியன்ஸ் லீக்கில் விளையாட போயிருந்தாங்க பிஎஸ்ஜி ஹோம்க்கு. ஆனாலுமே இந்த கேமில் வந்துட்டு 5-3 வந்து தோற்றுருக்குறாங்க. இப்போ வந்து ஸ்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆஃப்டர் 5 கேமுக்கு அப்புறம் 16th பிளேஸில் இருக்கிறாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். 2 வின்னு 2 ட்ரா 1 லாஸு. ஓவராலாக வந்து அவங்க 8 பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க. ஸ்டில் 3 கேம் இருக்குது அப்படின்றாலுமே வந்துட்டு எனக்கு வந்து ஸ்பர்ஸ் டாப் 8 முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணலை. அவங்க வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்களோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல் காம்படிஷன்லேயும் வந்துட்டு ரொம்ப பேடாக இருந்துகிட்ருக்கு. எஸ்பெஷலி ஹோமில் வந்து ரொம்ப பேடாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால வந்துட்டு வின் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஹோம்லேயே. ஸோ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ப்ளே ஆஃபில் முடிக்கலாம் ப்ளே ஆஃப் ஸ்பாட்டில், இல்லை மேபி எலிமினேட் கூட ஆகலாங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த கேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேர் லேவர்கூசன் வந்துட்டு மேன் சிட்டி வந்திருந்தாங்க. இது மேன் சிட்டியோட ஹோம் கேமு. இருந்தாலுமே வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மேன் சிட்டி வந்து 2-0 வந்து லோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமை. ஃபுல் ஃபேவரட்டாக இருந்தாங்க மேன் சிட்டி. கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லி கணிச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு 2 கோலு க்ளீன் ஷீட்டோடு வந்துட்டு லேவர்கூசன் வந்து ஜெர்மனிக்கு திரும்ப பறந்துருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். மேன் சிட்டி 5 கேம் முடிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் 3 வின்னு 1 லாஸு 1 ட்ராண்டு ஓவராலாக பாயிண்ட்ஸ் டேபிளில் 10 பாயிண்ட்டோட 9th பிளேஸில் இருக்காங்க. ஸ்டில் வந்து 3 கேம் இருக்குது. கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்கன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களோட அடுத்த 3 ஃபிக்சர்ஸுமே வந்துட்டு ஓரளவுக்கு ட்ரிக்கியான ஃபிக்சர்ஸஸ் தான் இருக்குது. ரியல் மேட்ரிடோட வந்து ஒரு கேம் இருக்குது, அங்கே போய் விளையாட போகிறாங்க அடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போடோ கிளிமெட்டோட அங்கே போய் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் கேலட்ராய் இங்கே வராங்க. ஆல்ரெடி கேலட்ராய் வந்துட்டு அவங்க ஹோமில் லிவர்பூலை பீட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஏர்லி இந்த சீசனில். இது மாதிரி ஒரு ட்ரிக்கி ஃபிக்சர்ஸாக இருக்குது. ஸ்டில் வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து மேன் சிட்டி வந்து அந்த டாப் 8 ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படியே இல்லைண்டா கூட வந்துட்டு பிளே ஆஃப் ஸ்பாட்டில் லாஸ்ட் இயர் மாதிரி போய் விளையாடுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எங்கே ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரீமியர் லீக்கோட டிஃபெண்டிங் சாம்பியன் லிவர்பூல். அவங்க வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ வந்து இந்த சீசனில் வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லாவே ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரில, கண்டினியூஸாக லாஸஸ்ஸு. யாருமே எதிர்பார்க்கல. லாஸ்ட் வீக்கெண்டில் வந்துட்டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டு ஆன்ஃபீல்டு வந்து 3-0 வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மிட் வீக்கில் சாம்பியன்ஸ் லீக்கில் பிஎஸ்வி அதே மாதிரி ஆன்ஃபீல்டில் வந்துட்டு 4-1 வின் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்றே தெரியல. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 400 to 450 மில்லியன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி பிளேயர்ஸையும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சீசனாக இருக்குது. ஆர்னே ஸ்லாட் மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர். இப்போ அவருக்கு அடுத்த கேமில் வந்து லிவர்பூல் போய் வெஸ்ட்ஹாமில் விளையாட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கூடிய சீக்கிரம் சேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கிற மாதிரி தான் நியூஸஸும் வருது.
ஸ்டில் இப்போ இந்த நம்ம சாம்பியன்ஸ் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க 5 கேமுக்கு அப்புறமா வந்துட்டு 3 வின்னு 2 லாஸுன்னு சொல்லிட்டு 9 பாயிண்ட்டோட 13வது பிளேஸில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு அந்த டாப் 8 ஸ்பாட்டை தான் எய்ம் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபார்ம் இப்படி இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு என்னமோ வந்து அவங்க எலிமினேட் ஆவாங்கன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து அவங்க பிளே ஆஃப் ஸ்பாட்டில் முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்லி ஃபார்மு தான் அவங்களுக்கு காரணம். இல்லை அவங்க சப்போஸ் ஒரு கேம் தான் அவங்களுக்கு சப்போஸ் இந்த வீக்கெண்டை வெஸ்டாமோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அது அப்படியே ஓவரால் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு அப்படின்றாலே டாப் 8க்கு அவங்க கண்டிப்பாக புஷ் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு மேட்ச் ஆஃப் த மிட் வீக்னே சொல்லலாம் இதை. ஆர்சனல் வெர்சஸ் பயர் முனிக்கு. பயர் முனிக் வந்து ஆர்சனல் எமிரேட்ஸ் ஸ்டேடியம் விசிட் பண்ணியிருந்தாங்க. 3-1ன்னு வந்துட்டு ஆர்சனல் இந்த கேமில் வின் பண்ணியிருக்கிறாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்துட்டு டேபிள் டாப்பராகவும் இருக்கிறாங்க. இது வரைக்கும் விளையாண்ட 5 கேமில் வந்துட்டு அவங்க வந்துட்டு 5 வின்னு கண்டினியூஸாக எடுத்துருக்கிறாங்க. ப்ரீமியர் லீக்லேயும் அவங்க டேபிள் டாப்பராக இருக்கிறாங்க. ஒரு நல்ல சீசனாகவே இருக்குது அவங்களுக்கு. கண்டிப்பாக இந்த சீசன் வந்து அவங்களுக்கு 1 or 2 ட்ரோஃபீஸ் நிச்சயம் கிடைக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது எந்த ட்ரோஃபீஸ்னு தெரியல. ஸ்டில் அவங்க வந்து 4 காம்படிஷன்லேயும் டொமஸ்டிக் காம்படிஷன், லீகு, அப்புறம் யூரோப்பியன் காம்படிஷன் 4 காம்படிஷன்லேயுமே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 4 காம்படிஷனில் கண்டிப்பாக எனக்கு வந்து என்னோடய ஃபீல் வந்து 1 or 2 ட்ரோஃபீஸ் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த சீசனில் எடுப்பாங்கன்னு தோணுது. இதே ஃபார்மாக அவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஆஃப்டர் 8 கேம்ஸுக்கு அப்புறம் யூரோப்பியன் காம்படிஷனில் டாப் ஆஃப் த டேபிளில் முடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்கள பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு அந்த இன்ஜுரிஸ்லாம் தெரியாத மாதிரி விளையாடுறாங்க. அவங்களுக்குலாம் அந்த பிளேயர்ஸ் இல்லையே ஒரு மாதிரி சொதப்புவாங்களான்னு பார்த்தோம்னா இல்லை. வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது அந்த டீமு. ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்து இந்த சீசன் ஆர்சனல் வந்து கண்டிப்பாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எந்த அளவுக்கு யூரோப்பியன் காம்படிஷனில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க இந்த மிட் வீக்கோட ஒரு ரவுண்டப் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது தவறு இருக்குன்றாலும் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பை பை.